வணக்கம் பவித்ரா. மிக மிக பெரிய சோக சம்பவம். திருநெல்வேலியில் தற்போது முன்னாடி சென்று கொண்டிருந்த லாரி ஒன்றை முந்தி செல்ல முயன்ற மோட்டார் சைக்கிளில் வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் பலியாகி உள்ளனர் பவித்ரா. திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் அருகே பைபாஸ் செல்லும் வடக்கு பைபாஸ் சாலையில் இன்று காலை சற்று நிமிடங்களுக்கு முன்னால் தச்சநல்லூரில் இருந்து நெல்லை நோக்கி 2 சக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த தந்தை, பாட்டி மற்றும் குழந்தைகள் 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகி உள்ளனர். சென்னையில் இருந்து நெல்லைக்கு வந்து கொண்டிருந்த லாரியை வடக்கு புறவழிச்சாலை பாலத்தில் முந்தி செல்ல இந்த 2 சக்கர வாகனம் முயன்ற போது நிலை தடுமாறிய 2 சக்கர வாகனம் லாரியின் சக்கரத்தில் சிக்கியதில் தலை நசுங்கி 4 பேரும் பலியாகி உள்ளனர். மிகப்பெரிய சோகத்தினை திருநெல்வேலியில் தற்போது இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் தாளையூத்து அருகே ராஜபதி என்ற கிராமத்தை சேர்ந்த கந்தன் என்பவர் தனது தாயார், ஆண்டாள் மற்றும் தனது 2 மகன்களுடன் இன்று திருநெல்வேலிக்கு தாளையூத்தில் இருந்து திருநெல்வேலிக்கு சற்று முன் வந்து கொண்டிருந்தார். அப்போது ஏற்பட்ட இந்த விபத்தில் அவர் பயணம் செய்த 2 சக்கர வாகனம் லாரியின் உள்ளே சிக்கியதால் தூக்கி வீசப்பட்ட இடத்திலேயே 2 சிறுவர்கள் உட்பட 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டனர் பவித்ரா. 4 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் நெல்லை மாவட்டம் தாளையூத்து அருகே உள்ள ராஜபதி என்ற பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தரப்பில் முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது. உயிரிழந்த 4 பேரின் உடலையும் மீட்டு நெல்லை அரசு மருத்துவ மனைக்கு பிரேத பரிசோதனைக்காக தற்போது போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர் பவித்ரா. இந்த விபத்து குறித்து நெல்லை தச்சநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். எப்பொழுதும் மிகவும் பரபரப்பாக இருக்கும் திருநெல்வேலி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் திருநெல்வேலி வண்ணார்பேட்டை வடக்கு புறவழிச்சாலையில் ஏற்பட்ட இந்த விபத்து மிகப்பெரிய பரிதாபத்தை ஏற்படுத்தி உள்ளது பவித்ரா.